சொல்லுகிறார், டு தி ஒன்லி வைஸ் காட் பி க்ளோரி ஃபார் எவர். அதாவது அவரை போல் வேற ஞானியே இல்லை. சொல்ல போனா அவர் ஒருத்தர் தான் ஞானின்றார் பவுல். ரோமர் 16:20 கடைசி வசனம் வாசித்தீங்கன்னா இருக்கு. இயேசு சொன்னார்ல, நல்லவர்னா அவர் ஒருத்தர் தான் நல்லவர்னார்ல, அந்த மாதிரி பவுல் சொல்றாரு, ஞானினா அவர் ஒருத்தர் தான் ஞானி. கரெக்டா பார்க்க போனீங்கன்னா அவரோட யாராவது ஒப்பிட்டா யாருமே ஞானியா இருக்க மாட்டாங்க. அவர் தான் ஞானி. ஒன்லி வைஸ் காட். அவரை போல் ஞானம் உள்ளவர் யாருமே இல்லை பாருங்க. அவருடைய அறிவுக்கு அளவே இல்லை. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய ரட்சிப்பை திட்டம் போட்டார். எப்பேற்பட்ட தேவன்? அவருடைய அறிவுக்கு அளவே இல்லை. அவர் அந்த அளவுக்கு ஞானி. அவருடைய ஞானத்தோட யாரும் ஒப்பிடவே முடியாது. சர்வத்தையும் அறிந்தவர், சர்வத்தையும் புரிந்து கொள்றவர், சர்வத்தையும் முன்னவே காணுகிறவர், நடக்கிறதுக்கு முன்னாலே என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்பேற்பட்ட ஞானி, இப்பேற்பட்ட அறிவுள்ளவர் தான் நம்முடைய ரட்சிப்பை திட்டம் போடுகிறார். நீங்க கொஞ்சம் ரட்சிப்பின் திட்டத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம் பாருங்க. அதாவது தேவனை தவிர வேற யாரும் இந்த மாதிரி ரட்சிப்பை திட்டம் போட்டிருக்கவே முடியாது. தேவனை தவிர்த்து வேற யாரும் இந்த மாதிரி ஒரு ரட்சிப்பை திட்டம் போட்டிருக்கவே முடியாது. இந்த திட்டத்துல எந்த ஒரு பிழையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, ஒரு பிசுறு கூட கிடையாது. இது பர்ஃபெக்ட் பிளான். இது ஒரு பூரணமான ஒரு திட்டம். இது ஒரு சூப்பர் பிளான். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய ஞானம் வந்து வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ரொம்ப வித்தியாசம். மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை சிலுவையின் மூலமாய் கொடுக்கிறாரு நமக்கு. எப்படி கொடுக்கிறாரு? யாராவது சிலுவையை சூஸ் பண்ணியிருப்பாங்களா? ரோம உலகத்துல சிலுவை வந்து ஒரு அவமானத்தின் சின்னம். அதை வந்து ஒரு ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் கண்ணை மூடி அந்த பக்கமே போக மாட்டாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு அவமானத்தின் சின்னமாய் இருந்து ரோம உலகத்துல இருந்து யாரும் சட்டம் கூட பண்ணல. அது இழிவாய் நினைச்ச ஒரு அப்பேற்பட்ட ஒரு சிலுவை எடுத்து தன்னுடைய குமாரனை அதுல மறிக்க வைத்து இன்றைக்கு அந்த சின்னத்தையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து சிலுவை அவமானத்தின் சின்னம் கிடையாது, ஒரு நம்பிக்கையின் ஒரு சின்னமா இருக்குது. ஒரு சிலுவையை பார்த்தா அங்க போனா எனக்கு உதவி யார் கிடைக்கும்பா, எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க. எப்படி பாருங்க, உலகம் வேண்டாம் இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு நினைக்கிறத தேவன் எடுத்து அதை